கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு போக்குவரத்து பணிமனையில் பேருந்துகளை இயக்குவதில் தற்காலிக ஊழியர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனுபவத்தின் அடிப்படையில் நிரந்தர ஊழியர்களுக்கு பணி வழங்காமல் தற்காலிக ஊழியர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பணிமனை கிளை மேலாளர் நவநீத கிருஷ்ணன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு விடிய அரசின் போக்குவரத்து துறைக்கு பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோடை வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரை அடுத்த சூளகிரி பகுதியில் 2வது நாளாக சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. வெப்பம் நீங்கி மிதமான சூழல் நிலவி வருவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். பலத்த காற்று வீசியதால் 2 வீடுகள் மற்றும் 4 மாட்டுக் கொட்டகைகளின் மேற்கூரைகள் கீழே விழுந்து சேதமடைந்தன. நாமக்கல்லில் கல்லூரி மாணவரின் காதல் விவகாரத்தை குடும்பத்தினர் கண்டித்ததால் உணவில் பூச்சி மருந்து கலந்து சொந்த குடும்பத்தையே கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொசவம்பட்டியை சேர்ந்த கல்லூரி மாணவன் பகவதி என்பவர் தன்னுடன் படிக்கும் மாணவியை காதலித்துள்ளார். திருமணமான பெண்ணுடனும் அவர் தகாத உறவில் இருந்துள்ளார். இதனை குடும்பத்தினர் கண்டித்ததால் ஆத்திரமடைந்த அவர் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்தை கலந்து குடும்பத்தினருக்கு கொடுத்துள்ளார். இதை சாப்பிட்ட தாத்தா சண்முகநாதன், தாய் நதியா இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். சென்னை திருவான்மியூரில் சாலையை ஆக்கிரமித்து கட்டட கழிவுகளை சமூக விரோதிகள் கொட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். திருவான்மியூர் வால்மீகி நகரில் சாலையில் கோழி இறைச்சி மற்றும் கட்டட கழிவுகளை சமூக விரோதிகள் கொட்டி வருவதால் சாலையை கடக்கும் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். கடுமையான துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அலட்சியத்தோடு செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சேலத்தில் நிலப்பிரச்சனையில் விவசாயியை அடித்து கொலை செய்த குற்றவாளிகளை கைது செய்யாத காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் 2வது நாளாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆத்தூரை அடுத்த கீரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஜோதிவேல் வரப்பு பிரச்சினை காரணமாக ராஜ் மற்றும் அவரது குடும்பத்தினரால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயி ஜோதிவேலின் உறவினர்கள் கையூட்டு பெற்றுக்கொண்டு காவல்துறை கொலையாளிகளை பாதுகாப்பதாக குற்றம் சாட்டினர். கேஸ் கொடுத்து இத்தனை நாள் ஆகுது. ஆனா அவங்க ஹாஸ்பிடல்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா ஹாஸ்பிடல்ல ஏன் கமிஷன் வாங்கிட்டாங்களா சொல்லுங்க. அப்ப பணம் வரக்கு பக்கம் சாயறாங்களா? அப்ப இல்லாத எங்களுக்கு என்ன நீதி? அவங்கள நம்பி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். தூத்துக்குடியில் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த கைதி ஒருவர் சக கைதியின் வீட்டில் திருடி உள்ளார். கஞ்சா விற்ற வழக்கில் கைதான சதீஷ் ஸ்ரீ வைகுண்டம் கிளைச்சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது ஏற்கனவே சிறையில் இருந்த ஆனந்தலிங்கம் என்பவருக்கு நட்பு ஏற்பட்டது. இந்நிலையில் சில நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளியே வந்த ஆனந்தலிங்கம் காயல்பட்டினத்தில் உள்ள சக கைதி சதீஷ் வீட்டிற்கு சென்றுள்ளார். சதீஷின் பெற்றோருடன் இனிமையாக பேசிய ஆனந்தலிங்கம் வீட்டில் இருந்த 7 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 1.5 சவரன் நகையை திருடிச் சென்றார். அவரை பிடிக்க போலீசார் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். கோடை விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை ஒட்டி சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டம் உதகையை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். இதனால் உதகையின் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பல கிலோமீட்டருக்கு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. போக்குவரத்தை சீர் செய்ய நீண்ட நேரமானதால் சுற்றுலா பயணிகள் சாலையிலேயே வெகு நேரம் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டது. செங்கல்பட்டு அருகே அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை விடியா திமுகவின் தூண்டுதலின் பேரில் அகற்றிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளின் அராஜக போக்கை கண்டித்து அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்போரூர் பேருந்து நிலையம் அருகில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை மழைநீர் கால்வாய் தோண்டும் பணியை காரணம் காட்டி விடிய அரசின் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இரவோடு இரவாக அகற்றினர். இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட திருப்போரூர் அதிமுக வடக்கு ஒன்றியம், தெற்கு ஒன்றியம் மற்றும் பேரூராட்சி நிர்வாகிகள் விடிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். அரியலூர் அருகே திருமணமான பெண்ணை பாலியல் வன்புணர்வு செய்த வங்கி ஊழியரை போலீசார் கைது செய்தனர். ஜெயங்கொண்டம் பகுதியைச் சேர்ந்த தனியார் வங்கி ஊழியர் சிவா ஆசை வார்த்தைகளை கூறி 39 வயதான பெண்ணை தங்கும் விடுதிக்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. அடிக்கடி தன்னை தனிமையில் சந்திக்குமாறு அந்த பெண்ணை வற்புறுத்திய சிவா மறுப்பு தெரிவித்தால் அவரின் அந்தரங்க வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என கூறி மிரட்டியுள்ளார். மது போதையில் இருந்த சிவா பெண்ணின் உடலில் சூடு வைத்து சித்திரவதை செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனியார் வங்கி ஊழியர் சிவாவை கைது செய்தனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள புக்ரம்பையில் கோவில் திருவிழா நடத்துவது தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் அதிகாரிகள் போக்கை கண்டித்து
தில்லாங்காடு கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரசித்தி பெற்ற அடைக்கலாம் காத்த ஐயனார் கோவிலுக்கு திருவிழா நடத்துவது தொடர்பாக தில்லாங்காடு கிராம மக்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. இதனால் பட்டுக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக இருந்த நிலையில் அதிகாரிகள் தங்களை மரியாதை குறைவாக நடத்தி வருவதாக கூறி தில்லாங்காடு கிராம மக்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 3 பேரின் தண்டனையை யாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை அடுத்து ஊர்காவல்துறை நீதிமன்றம் 3வரையும் விடுதலை செய்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 3 மற்றும் 7ஆம் தேதிகளில் மீன்பிடிக்க சென்றவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் 3 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ராபர்ட், ஜான் பிரிட்டோ, ஜல்சன் ஆகிய 3 மீனவர்களுக்கு ஊர்காவல்துறை நீதிமன்றத்தால் 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்திய அரசின் மேல்முறையீட்டை அடுத்து நல்லிணக்க அடிப்படையில் 3வரை யாழ்ப்பாணம் உயர்நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இதனால் ராமேஸ்வரம் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் பெய்த கோடை மழையால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் கோடை வெப்பம் கடுமையாக சுட்டெரித்து வருவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தருமபுரி மாவட்டம் அரூர், செக்காம்பட்டி, கவுண்டம்பட்டி, பாப்பிரெட்டிப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். விண்ணிற்கு மனிதனை அனுப்பி மீண்டும் பத்திரமாக பூமிக்கு அழைத்து வரும் ககன்யான் திட்டம் குறித்து இஸ்ரோ சார்பில் செயல்முறை விளக்கமும் மற்றும் பயணிக்கும் மனிதர்களுக்கு பயிற்சியும் அளிக்கப்பட்டு வருவதாக முன்னாள் இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அடுத்த சரக்கல்விளை பத்ரகாளி அம்மன் கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2035க்குள் விண்வெளியில் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கவும் 2040இல் இந்தியாவை சேர்ந்தவரை நிலவில் இறக்கவும் இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். அதாவது விண்ணுக்கு மனிதர்களை அனுப்பி அவங்கள பத்திரமாக திருப்பி பூமிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு திட்டம். அதுக்கு இப்போ நிறைய டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கின்றது. 2025 விண்ணிற்கு மனிதர்களை அனுப்புகிற மாதிரி திட்டம் ரெடியாகி கொண்டிருக்கின்றது. 2035 அந்தரிக்ஷ ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதாவது மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷன் நம்ம இந்தியாவிலே உருவாக்கிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் விடுற மாதிரி இருக்கின்றது. அது மாதிரி 2040 மனிதனை நிலவில் இறங்குற மாதிரி மனிதன் நம்ம இந்தியன் நிலவுக்கு போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. கிருஷ்ணகிரி அருகே கோவில் திருவிழாவையொட்டி எருது விடும் விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஓசூரை அடுத்த டி கொத்தப்பள்ளி கிராமத்தில் தர்மராஜ சுவாமி கோவில் திருவிழா நடைபெறுவதையொட்டி எருது விடும் விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இந்த விழாவில் 500க்கும் மேற்பட்ட காளைகள் புழுதியை கிளப்பிக்கொண்டு சீறி பாய்ந்த நிலையில் காளைகளின் கொம்பில் கட்டப்பட்டிருந்த பரிசு தொகையை இளைஞர்கள் போட்டி போட்டுக்கொண்டு பறித்தனர். நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை குறைந்த நேரத்தில் கடந்த காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த போட்டியை சுற்றுவட்டார கிராம மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் வங்கியில் கொள்ளை முயற்சி நடைபெற்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் அரியலூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சிராப்பள்ளி மத்திய கூட்டுறவு வங்கி உள்ளது. மே தின விடுமுறை முடிந்து பணிக்கு வந்த பணியாளர்கள் வங்கியின் ஜன்னல் கதவுகள் அறுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து தகவல் கொடுத்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு நடத்தினர். அப்போது வங்கியில் இருந்த பணம் மற்றும் நகைகள் திருடப்படவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. லாக்கர் கதவை திறக்க முடியாத நிலையில் பணம், நகைகள் தப்பியதால் வங்கி ஊழியர்கள் நிம்மதியடைந்தனர். மேலும் சிசிடிவியில் பதிவான காட்சிகளை கொண்டு முகமூடி அணிந்திருந்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கத்தால் வாழை மரங்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கல்லணை, தலைமடை பகுதியிலிருந்து அணைக்கரை வரை காவேரி படுகையில் சுமார் 10,000 ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாயம் நடைபெறுகிறது. வாழை சாகுபடியை நம்பி நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 10,000 தொழிலாளர்கள் உள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வருவதால் சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட வாழை மரங்கள் கருகி பட்டு போகின்றன.
மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததால் தண்ணீர் பாய்ச்ச இயலாமல் வாழை மரங்கள் வெயிலில் கருகி வருகிறது. இதனால் ஏக்கருக்கு 1 லட்சம் வரை இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் திடீரென பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தாளவாடி மலைப்பகுதி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான தலமலை, கோடிபுரம், பையனபுரம், திகினாரை, கல்மண்டிபுரம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் திடீரென கோடை மழை பெய்தது. ஒரு சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழையும் பெய்தது. கோடை வெயில் சுட்டெரித்து வந்த நிலையில் திடீரென பெய்த கோடை மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.